ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரிசர்வ் வங்கி புதிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கடன் வாங்கியவர்களை அச்சுறுத்தக்கூடாது என்றும் இரவில் அழைக்கக்கூடாது என்றும் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை திரும்ப கேட்டு அச்சுறுத்தக்கூடாது. அதேமாரி நைட் டைமில் பார்த்தா ஃபோன் பண்ணி அந்தமாரி கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. கடனை திரும்ப பெறும் நடவடிக்கையின் போது அச்சுறுத்தல், அநாகரிகமாக அல்லது மிரட்டும் வகையில் பேசக்கூடாது எனவும், மருத்துவ அவசர நிலை, திருமணம், துக்க நிகழ்வு உள்ளிட்ட நேரங்களில் கடன் வாங்கியவர்களை தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும் பார்த்தா ஆணையிட்டிருக்காங்க. அதேமாரி பார்த்தா வங்கிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ கடன் தவணை செலுத்தாதவருடைய மொபைல் இணைப்பை முடக்க வங்கிகளுக்கு தடை ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தனிநபர் கடன், வாகன கடன் அல்லது வீட்டு கடன் ஆகியவற்றை வசூலிப்பதற்காக கடன் தவணை செலுத்தாருடைய மொபைல் ஃபோன்கள் மற்றும் மடிகணிலை வங்கிகள் முடக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தோன்னா புதிய விதிகளை அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாமே உங்களுக்கு விரைவில் அமலுக்கு வரப்போகுதுங்க. இப்போதைக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நைட் டைமில் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அதேமாரி நீங்கள் அப்போ நார்மல் டைமில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொல்லிடலாம். இந்த மாதிரி நான் மெடிக்கலில் இருக்கேன், ஒரு திருமண நிகழ்ச்சியில் இருக்கேன், அந்த டைம்லேயும் அவங்க கால் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் சொல்லிட்டு மீறியும் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தா நீங்கள் கடன் தவணை செலுத்தாமல் இருங்க, உங்கள் மொபைல் ஃபோன்லாம் முடக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா யாராச்சும் கடன் வாங்கி செலுத்தாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மொபைல் ஃபோனை தடை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ அதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. மேபி போக போக 2027 ஜனவரி முதல் நிறையா புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறோம், அதாவது கடன் வாங்கியவர்களுக்கு அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.